அன்பான இயா சேனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சலவாத்தும் என்றென்றும் நிலவட்டமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் கிளையின் சார்பாக போதை ஒழிப்பு பேரணி, புகையிலை மற்றும் போதையினால் ஏற்படும் தீங்குகளுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது காயல்பட்டினம் அலியார் தெருவில் அமைந்துள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைந்துள்ள கட்டிடத்திலிருந்து ஆரம்பித்து மாட்டுக்குளம், பரிமார் தெரு, பெரிய நெசவு தெரு, எல்கே லெப்பை தம்பி சாலை என்று அழைக்கப்படும் கூலக்கடை பஜார் வழியாக ஐசிஐசிஐ கார்னர் வழியாக ஆஜியப்பா தைக்கா தெரு வழியாக சென்று இந்த பேரணியில குழந்தைகள், பெண்கள், பெரியோர்கள் போன்றவர்கள் பதாகைகளை ஏந்தி வந்தார்கள். வெயிலையும் பொருட்படுத்தாம போதைக்கு எதிராக இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பேரணியில சில பெண்கள் தங்களுடைய கை குழந்தைகளை ஏந்தி வந்தார்கள். அதுல சில ஆண்களும் கை குழந்தைகளை ஏந்தி வருவதை நாம் பார்க்க முடிந்தது. போதைக்கு எதிராக மிக தீவிரமாக இந்த பிரச்சாரம் அமைத்திருந்ததை நாம் காண முடிந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தெரியுமா 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 விலை மதிப்பிட்ட உயிரும் மதுவால் வீணாகும் தெரியுமா? விலை மதிப்பிட்ட உயிரும் உடலும் நீங்க இப்படி போ, நடுவுல போங்க. தெரியுமா 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 அடுத்தடுத்த போதையில் சிக்கி சீரழிந்து அலைகிறது. பெற்றோருக்கு, உங்களை நம்பும் பெற்றோருக்கு உங்களின் விவகாரம் இதுதானா? இந்திய நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்பார்களே. இந்திய நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்பார்களே. இன்றைய இளைஞர்களோ போதையில் மாய்வதை அறிவீரோ? மானம் மறைக்கும் ஆடை கூட அவிழ்ந்து விடுவதை அறியாமல் கண்ணியம் தொலைக்கும் குடிப்பழக்கம் தேவைதானா சிந்திப்பீர்? எத்தனை மரணங்கள் சின்னஞ்சிறிய வயதிலே, எத்தனை மரணங்கள் போதையில் வாகன விபத்தாலே குடித்து சென்றதை அறிவீரோ? குடும்பத்தை
யார் பேசுவா? யார் பேசுவா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். போதை இன்னும் கோரப்பிடியில், போதை இன்னும் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் சமுதாயத்தை, சிக்கித் தவிக்கும் சமுதாயத்தை நீதியமிக்க பிரச்சாரத்தால், நீதியமிக்க பிரச்சாரத்தால், நீதியமிக்க பிரச்சாரத்தால், நீதியமிக்க பிரச்சாரத்தால் மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். வேண்டாமே, வேண்டாமே. உன்னை பைத்தியமாக்கும், போதை உன்னை திருடாய் மாட்டோம், போதை உன்னை திருடாய், போதை உன்னை மரணமாக்கும். வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம். மதுவால் சமுதாயம் சீரழிகிறது, மதுவால் சமூகம் சீரழிகிறது, புகையால் சமூகம் சீரழிகிறது, புகையால் சமூகம் சீரழிகிறது. வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம், வேண்டாம் போதை பழக்கம். காயல்பட்டின நகரத்தின் மாண்பை, காயல்பட்டின நகரத்தை மாண்பை போதையால் போதையால் சீரழிக்கிறார்கள், போதையால் சீரழிக்கிறார்கள். போதை உன்னை திருடாய் மாற்றும். மாடலை மாற்ற உறுதியேற்போம், உறுதியேற்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். புகையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கப்பட்டது. வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை போன்ற உடல் பாகங்களால் புற்றுநோய் ஏற்பட புகையிலை காரணமாகிறது. புகையிலையினால் ஏற்படுகிற வாய் புற்றுநோய் கொண்ட நோயாளிகள் உலகிலேயே இந்தியாவில் மிக அதிக அளவில் உள்ளனர். இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் புற்றுநோய்க்கு 160 பேர் புகையிலேயே காரணமாக இருக்கிறது. 100 நபர்கள் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் அதில் 90 நபர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வர காரணமாக இருப்பது புகையிலேயே. இந்தியாவில் புகையிலை சம்பந்தமான உயிரிழப்பு ஆண்டிற்கு 8 முதல் 9 லட்சம் ஆகும். ஆண்களில் மலட்டுத்தன்மை ஏற்பட புகைப்பழக்கமே ஒரு காரணமாக இருக்கின்றது. அதுபோல மது அருந்துதலால் ஏற்படும் கேடுகள், கேன்சர் நோய் ஏற்படும், இதய நோய் ஏற்படும், கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், ஆண்மை குறைவு ஏற்படும், மானம் மரியாதை பறிபோகும். உலக சுகாதார அமைப்பு ஆய்வறிக்கையின்படி மது குடிப்பவர்கள் 200 வகை நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறியுள்ளது. கஞ்சா அடிப்பதினால் ஏற்படும் கேடுகள்: நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, மாரடைப்பு, பக்கவாதம், மனநிலை கோளாறுகள், மனநோய் ஏற்படுதல், ஆண்மை குறைவு ஏற்படுதல். இதிலிருந்தெல்லாம் நம்மை காத்துக்கொள்ள, நம்மை பாதுகாத்திட புகை மற்றும் மது பழக்கத்தை தவிர்த்திடுவோம், ஆரோக்கியமாக வாழ்ந்திடுவோம். என்ன கூறுகிறது என்றால், போதை தரும் மது, சூது, புகைப்பிடித்தல் மற்றும் விபச்சாரம் புரிவது, இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இதன் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் என்று
மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறது. இதன் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே நாடுகிறான். எனவே நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல் குர்ஆன் 5வது வசனம் 91வது அத்தியாயத்தில் கூறப்படுது. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் ஒருவரை ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மக்கள் நலமாக இருந்தால்தான் வளமாக இந்தியாவை உருவாக்க முடியும். எனவே புகை, மது, கஞ்சா போன்ற மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் இல்லாத வளமான இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியுடன் இந்த பேரணி சிறப்பாக நிறைவு பெற்றது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.